அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, சோளத்தை வச்சு நான் வந்து குழி பணியாரம் தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபியும் கூட. நம்ம இது மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைஞ்சிருக்குங்க இந்த சோளத்தில். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு நான் வந்து வெள்ளை சோளம் எடுத்துருக்கேங்க. இந்த வெள்ளை சோளம் வந்து நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலையுமே நமக்கு வந்து விற்குங்க. இந்த சோளத்தில் அவ்வளோ ஒரு புரத சத்து, நார் சத்து எல்லாமே அதிகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது 1 கப்பு நான் வந்து வெள்ளை சோளத்துக்கு ஒரு 1/4 கப்பு நான் வந்து சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இட்லி அரிசி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு நான் அதே மாதிரி வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் வெந்தயம் போட்டிருக்கேங்க. இதையெல்லாம் நல்லா 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கல் மண் இல்லாத எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேன். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இதை வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து ஒரு 6 மணி நேரம் இல்லாட்டி 8 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுட்டு போகிறேங்க. உங்களுக்கு சோளம் வந்து கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டாங்க நம்ம சீக்கிரமே அரைச்சிடலாம். நல்லா உங்களுக்கு நைஸாக அரைஞ்சி வருங்க. பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாத, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத, நான் வந்து ஒரு மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து இந்த மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேன். அதே சமயம் நல்லா நைஸாகவும் நம்ம ஓட்டிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தாங்க தண்ணி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து சேர்த்துட்றேன். தண்ணி வேறு எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்லை. நமக்கு வந்து ஏஜ் பாராக இந்த எலும்புகள், மூட்டுகள் எல்லாமே வலி இருக்கும். நம்ம அது தேய்மானமும் இருக்குங்க. இந்த மாதிரி சோளத்தெல்லாம் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து அது எலும்பு பலப்படும். பாருங்கள், அந்த மாவோட 1 கப்பு நான் வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதோடு சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுடலாம். மல்லி கருவேப்பிலையே கொஞ்சமாக போட்டுடுறேங்க. அதுக்கு தேவையான சேல்ட்டு கொஞ்சமாக போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் இதை அடை மாதிரி கூட அப்படியே ஊற்றி தோசைக்கல்ல ஊற்றி கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி குழி பணியாரம் மாதிரி தாங்க செய்ய போகிறேன். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். அதுக்குள்ளே அதுக்கு தகுந்த சட்னி நான் வந்து இப்போ வந்து ரெடி பண்ண போகிறேங்க. ஒரு நான்ஸ்டிக் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 இருக்குங்க. அதோடு சேர்த்துட்டு ஒரு தக்காளி நான் வந்து அதோடு நறுக்கி போட்டுடலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிடுறேன். நம்ம இந்த சட்னிக்கும் இந்த வந்து குழி பணியாரத்துக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க காம்பினேஷனு. பாருங்கள், ஒரு 4 பச்சை மிளகாயும் கீரி போட்டுக்கிறேன். நம்ம எப்போயுமே பச்சை மிளகாய் போடும்போது நீங்கள் கீரி போட்டுங்க. எல்லாத்தையும் தெரித்து நமக்கு வந்து தெரிக்குங்க எல்லா இடமும். ஒரு 4 சில்லு தேங்காய் இருக்குங்க, நறுக்கி போட்டுட்டு ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை போட்டுட்டு ஒரு 1/4 கப்புன்னு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் ஒரு 2 நிமிஷம். நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு தான் இந்த சட்னி நான் வந்து அரைச்சி எடுத்துடணும். பாருங்கள், எல்லாத்தையும் வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதக்கினா போகுதும். அப்படியே ஆற வச்சிடலாம். நம்ம ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துடலாம். இந்த சோளத்தில் உங்களுக்கு நார் சத்து, புரதம், மெக்னீஷியம் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய இருக்குதுங்க. கண் பார்வையை கூட உங்களுக்கு வந்து நல்லா தெளிவுபடுத்தும். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தாளிப்பு தாங்க பார்க்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளித்து விட்டுடலாம். ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகுத்த பருப்பு, கருவேப்பிலை மட்டும் போட்டு நான் வந்து இன்றைக்கி தாளிச்சிட போகிறேங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு சட்னியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சட்னி நீங்கள் ரெசிபி நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு குழி பணியார பேனை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் உங்கள்கிட்ட நெய் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து ஊற்றிடுறேன் அந்த குழி பணியார பேனில். நம்ம ஊற்றும் போது ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா உள்ளெல்லாம் நல்ல மாவு வெந்து வரணும் நமக்கு. நம்ம நல்ல சிம்மில் வச்சா தான் உங்களுக்கு வந்து உள்ளே வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. பாருங்கள், நம்ம திருப்பி போடுறதுக்கும் அதேமாதிரி அழகாக வருங்க. இந்த சோளத்தில் தோசை கூட நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம். இட்லி இந்த மாதிரி அடை மாதிரி கூட சுட்டு சாப்பிட்லாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான். எனக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற மாவு எல்லாத்தையும் அதேமாதிரியே நான் ஊற்றி எடுத்துகிட்டு போகிறேன். சாப்பிட்றதுக்கும் நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தூரம் அருமையாக இருந்துச்சுங்க. நமக்கு ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் உங்களுக்கு அதிகம் இருக்க கூட இந்த சோளம் வந்து நமக்கு வந்து உதவுங்க. டேஸ்ட் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் சட்னி இந்த மாதிரி கிட்டே செஞ்சால் தான் நல்லாயிருக்குங்க. பாருங்கள், உள்ளெல்லாம் மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க.
சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.